வெல்கம் டு நடந்தது என்ன குற்றமும் பின்னாடி. ஒரு படைப்பு, ஒரு இலக்கியம், ஒரு சினிமா, இது எல்லாமே ஏதோ ஒரு 4 பேரோட மூளையில் உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிக்கிறது இல்லை. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப தானாக புத்துயிர் பெறது தான். அதே பாணியில் தான் நடந்தது என்னவும் மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கு. இந்த ஷோ மறுபடியும் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குற்றம் நாங்கள் பண்ணப்போ இருந்த கிரைம்ஸ், அந்த குற்றங்களுடைய தன்மை கொஞ்சம் இப்போ நடக்கக்கூடிய கிரைம்ஸோட மாறுபடுறதா நான் பார்க்குறேன். அதில் என்ன ரொம்ப நோட்டீஸ் பண்ண வச்சது என்ன அப்படின்னா, உளவியல் சார்ந்த குற்றங்கள். இந்த உளவியல் சார்ந்த குற்றங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு, உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு. இப்போ ஸ்கூல்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த குட் டச் பேட் டச் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஆக உளவியல் சார்ந்த குற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் நம்முடைய பாதுகாப்பு மட்டும்தான். இன்னைக்கு ஷோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், சமீப காலமாக நான் நியூஸ் பேப்பரில் அதிகமாக பார்த்த ஒரு விஷயம் இன்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஏஜ்டு மென் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி நடந்த கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய இந்த போலீஸ், அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தா கிரைம் சீனுக்கு வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளேயா இருக்கு. அதிலும் குறிப்பாக கொலை செய்யப்பட்டவருடைய மனைவியை விசாரிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உறவினுடைய சிக்கல், அந்த கசப்பு தன்மை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா ஒரு வழியே இல்லாமல் பிரிஞ்சிடலாம். ஆனால் அது கொலையாக மாறுது. பெண்கள், மனைவிகள் கூலிப்படையை அப்ரோச் பண்ணி தன்னுடைய கணவர்கள் கொள்றாங்க. ஒரு குடும்ப பொண்ணால கூலிப்படையை அப்ரோச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா? நான் அப்படி நினைக்கல, எனக்கு அப்படி தோணலை. பட் நடக்குது. இந்த பெண்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, நம்மளுடைய வீட்டு பெண்கள் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு குடும்ப பெண்ணை கொடூரமாக கணவனை கொலை செய்கிற அளவுக்கு தூண்டக்கூடிய விஷயம் என்ன? சென்னை கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரம் குடியிருப்புகள் நிறைஞ்ச பகுதி. சின்ன சின்ன தெரு சண்டைகள் கூட நடக்காத கொஞ்சம் அமைதியான இடம். போன ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு கொடூரமான கொலை நடந்தது. சுற்றியும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க இந்த சம்பவத்தால் மிரண்டு போனாங்க. கொலை செய்யப்பட்டவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக இருந்த முருகன். வாடகை வீடு பார்க்கறதுக்காக ட்ரஸ்ட்புரம் வந்தவர் 4 பேரால் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த பகுதி மக்கள் சுதாரிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே குற்றவாளிங்க தப்பிச்சிட்டாங்க. வழக்கறிஞர் முருகனோட கொலையை விசாரித்த காவல்துறை குற்றவாளின்னு கைது செஞ்சது யாரை தெரியுமா? முருகனோட மனைவி லோகேஸ்வரி. லோகேஸ்வரி முருகனை காதல் திருமணம் செஞ்சவங்க, 2 குழந்தைக்கு தாயா இருக்கிறவங்க. அவங்க இந்த கொலை செய்யணும்? லோகேஸ்வரிக்கு சண்முகநாதன்கிற ஒரு பழைய நண்பனோட ஏற்பட்ட உறவு தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு சொல்றாங்க காவல்துறை. இந்த கொலை ஆத்திரத்திலேயோ திடீர்னு ஒரு எமோஷன்லேயோ நடந்தது இல்லை, திட்டமிட்டு நடந்திருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஆடியோ ஆதாரத்தோட சொல்றாங்க. நான் சொல்றது கேள, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. பொம்பளைங்களும் பொம்பளை பசங்களும் அங்கே நின்றதுனால அதுக்கெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, ஆம்பளைங்களாவது கம்முன்னு பயந்து நின்றுவானுங்க, பொம்பளைங்களாம் கத்த ஆரம்பிச்சிடும். புரியுதா? மம்மி கிட்ட வந்து சொன்னேன், ஏண்டி அந்த அவங்க வெட்டாம போயிட்டாங்க, வெட்டிட்டு போயிருக்கலாம்ல, தப்பு பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க மம்மி. எப்படிதான் நீ இவ்வளவு குள்ளா இருக்க? உயிர் பயத்துல பயந்து தானே சுத்தினுறான், தைரியம் இருக்காதுல்ல இப்போ. நல்லதுதான். கூலா இல்லடி செல்லக்குட்டி, ஏன்டா இன்வால்வ் ஆகுற இந்த மாதிரி விஷயத்துல? செல்லக்குட்டி நான் இன்வால்வ் ஆகல செல்லக்குட்டி, நாங்க நிக்கணும் ஸ்பாட்ல. எவ்வளவு பயப்படுறேன்னு தெரியுமா? பயப்படாது குட்டி.